ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்சப் vlogs. மைதா தயிர் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். அதில் நறுக்குன வெங்காயம் போட்டிருக்கேன். அது கூட பச்சை மிளகு போட்டிருக்கேன். பச்சை மிளகு போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டு மல்லி இலை போட்டிருக்கேன். குருமிளகு போட்டிருக்கேன். குருமிளகு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டினா வேண்டாம். அது கூட கொஞ்சம் உப்பு, சோடா பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு கப்பு மைதாக்கு 1/4 கப்பு தயிர் ஊற்றியிருக்கேன். அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு எடுத்து நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கணும். ஈவினிங் ஸ்நாக்ஸு தயிர் பக்கோடா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.